ஒரு மனிதர் தனது வாழ்க்கையில் செய்த ஒரு துஆவின் காரணமாக மிகப்பெரிய பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் மாறிய ஒரு சம்பவத்தைப் பற்றி நான் கேள்விப்பட்டபோது அது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. இந்த விஷயம் நமக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சவுதி அரேபியாவைச் சேர்ந்த ஷேக் சாலிஹ் இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கின்றார். அவர் பாலஸ்தீன பகுதியில் அல் பரக்கா என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய கட்டடத் தொகுப்பை உருவாக்கியிருக்கின்றார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் இவ்வளவு பெரிய செல்வமும் வசதியும் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் கூறுகிறார், நான் முதல் முறையாக ஹஜ் சென்றபோது அல்லாவின் முன்னால் நின்று மிகவும் பணிவோடு ஒரு துஆ செய்தேன். யா அல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய வசதியையும் செல்வத்தையும் தந்தருள்வாயாக என்று கேட்டேன். அந்த நேரத்தில் நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தேன். ஆனால் அந்த துஆவுக்குப் பிறகு அல்லாஹ் எனக்கு நான் நினைக்காத அளவிற்கு ரிஸ்கையும் செல்வத்தையும் வழங்கினான் என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்தை நான் உங்களிடம் ஏன் கூறுகிறேன் என்றால், வாழ்க்கையில் சில நேரங்களும் சில இடங்களும் இருக்கின்றன. அந்த நேரங்களிலும் அந்த இடங்களிலும் மனமுருகி கேட்கப்படும் துஆக்களை அல்லாஹ் மிகவும் விரைவாக ஏற்றுக்கொள்கிறான். ஹஜ்ஜில் செய்யப்படும் துஆக்கள் அவ்வாறான சிறப்புமிக்க துஆக்களில் ஒன்றாகும். ஆனால் இதற்காக ஹஜ்ஜிற்கு சென்றால்தான் துஆ செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. நம் அன்றாட வாழ்க்கையிலேயே அல்லாஹ் பல அருமையான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொரு பர்லான தொழுகைக்கு பிறகும் செய்யப்படும் துஆ மிகவும் சிறப்பானது. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நமக்கு கிடைக்கிறது. இந்த 5 நேரங்களும் அல்லாஹ்விடம் நம் தேவைகளை மனமுருகி கேட்கக்கூடிய அரிய வாய்ப்புகளாகும். அதுபோல இரவின் கடைசி பகுதியில் தொழப்படும் தஹஜ்ஜு தொழுகைக்கு பிறகு செய்யப்படும் துஆக்களும் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரமாகும். திக்ருகளுக்குப் பிறகு மனமார அல்லாஹ்விடம் கேட்கப்படும் துஆக்களையும் அல்லாஹ் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அதேபோல நோன்பு வைத்திருக்கும் நேரத்தில் செய்யப்படும் துஆவும் நோன்பு திறக்கும் நேரத்தில் செய்யப்படும் துஆவும் அல்லாஹ்விடம் மிகவும் சிறப்பானதாகும். ஹஜ் என்பது வாழ்நாளில் ஒருமுறை கிடைக்கும் வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் தொழுகை, தஹஜ்ஜுத், நோன்பு போன்ற இந்த அருமையான நேரங்கள் நமக்கு அடிக்கடி கிடைக்கின்றன. இந்த வாய்ப்புகளை நாம் வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் நீங்கி சிறப்பான மாற்றங்களை பெற்றதாக கூறப்படும் ஒரு துஆ இருக்கிறது. அது அவர்களின் துஆ. ஆனால் அந்த துஆவை எப்படி கேட்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. முதலில் 100 முறை ஸலவாத் ஓத வேண்டும். ஏனென்றால் 2 ஸலவாத்துகளுக்கு இடையில் செய்யப்படும் துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஒருமுறை ஸலவாத் கூறுபவர் மீது அல்லாஹ் 10 முறை ரஹ்மத்தை வழங்குகின்றான். அப்படியிருக்க 100 முறை ஸலவாத் கூறும்போது அல்லாவின் எண்ணற்ற அருளும் ரஹ்மத்தும் நம்மீது இறங்கும். அதற்குப் பிறகு லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று 100 முறை ஓத வேண்டும். இதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்பவரின் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதன் பிறகு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம் என்று 100 முறை ஓத வேண்டும். இந்த திக்ரை பற்றி இது சுவனத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ் என்று 100 முறை ஓதி மனமார அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு அவர்களின் துஆவை ஓத வேண்டும். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதன் பொருள், என் இறைவா, எனக்கு சிறந்த ஆட்சியையும் நிறைவான அருளையும் தந்தருள்வாயாக. நிச்சயமாக நீயே மாபெரும் கொடையாளி. இந்த துஆவை 100 முறை ஓத முடிந்தால் காலை மாலை 2 நேரங்களிலும் ஓதலாம். முடியாவிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓதலாம். இறுதியாக மீண்டும் ஸலவாத் கூறுவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ, எந்த கவலையோ, எந்த நெருக்கடியோ, எந்த ஆசையோ இருந்தாலும் அவற்றை அனைத்தையும் அல்லாஹ்விடம் மனமுருகி கேளுங்கள். இவ்வாறு தொடர்ந்து நம்பிக்கையோடு துஆ செய்து வந்தால் அல்லாவின் கிருபையால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் காண முடியும். ரிஸ்கில் பரக்கத் உண்டாகும். அல்லாஹ் திறக்க முடியாத கதவுகளையும் திறந்து வைப்பான். நாம் நினைக்காத வழிகளில் உதவிகளை வழங்குவான். இதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பர்லான தொழுகைக்குப் பிறகும் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் துஆ செய்யுங்கள். அல்லாவின் மீது நல்லெண்ணம் வைத்திருங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுவிட்டால் நாம் கேட்கும் அனைத்திலும் அல்லாஹ் நமக்கு சிறந்ததை வழங்குவான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான மிக முக்கியமான வழி குர்ஆனை பற்றி பிடிப்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை முழுமையாக பின்பற்றுவதும்தான். அதுவே இம்மையிலும் நிம்மதியையும் மறுமையிலும் வெற்றியையும் தரக்கூடிய உண்மையான பாதையாகும்.
அல்லாஹ் நம் அனைவரின் துஆக்களையும் ஏற்று நமக்கு ஹலாலான பரக்கத் நிறைந்த ரிஸ்கையும் ஈமானுடன் கூடிய வாழ்வையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.